இந்த உலகத்துல மக்கள் பயப்படக்கூடிய அமானுஷ்யம் நிறைந்த நிறைய இடங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட இடங்களை பத்தி கதைகளை கேட்கறதுலயும் படங்களை பாக்குறதுலயும் ஆர்வம் கொண்ட மக்கள் ஒரு சிலர் இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் மக்கள் பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட பயங்கரமான இடத்துக்கு நேர்ல போய் அங்க ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ணி உண்மையாகவே மக்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல என்னதான் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. அதாவது இத ஒரு சேலஞ்சாவே எடுத்து ஒரு சில மக்கள் பண்ணுவாங்க. அத அவங்க ஹாபியாவும் வச்சிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு 6 பேர் கொண்ட குழு ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு மர்மமான கிராமத்தை தேடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த ஜப்பான்ல இருக்கக்கூடிய மர்மமான கிராமம் உலக வரைபடத்துல இருந்தே நீக்கப்பட்ட ஒரு கிராமம். அதனால இந்த அமானுஷ்யமான கிராமம் எக்ஸாக்டா எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த கிராமத்தை பத்தி சொல்ற லெஜெண்ட கேட்டுதான் இவங்க அந்த கிராமத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி போறாங்க. இதுல இன்னும் ஒரு பயங்கரமான விஷயம் என்னன்னா, அந்த கிராமத்தை தேடி இவங்க மட்டும் இல்ல, இவங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் போயிருக்காங்க. அப்படி போனவங்க யாருமே திரும்பி வரல அப்படின்னு சொல்லப்படுது. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, தைரியமா அந்த ரிஸ்கை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு ஜப்பான்ல இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை தேடி அவங்க பயணத்தை தொடங்குறாங்க. இவங்க இருக்கிற இடத்துல இருந்து அந்த கிராமம் பாத்தீங்கன்னா ரொம்ப தொலைவுல இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய மலையோட அடிவாரத்துல இருக்கக்கூடிய கிராமம். அந்த கிராமத்துக்கு போறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஏர்லி மார்னிங் ஒரு 4 மணிக்கு கிளம்பினா மிட் நைட்ல தான் போய் அந்த கிராமம் இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய லொகேஷனை ரீச் பண்ணவே முடியும். அதனால இந்த டீம் பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கே ஒரு காரை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க கார் புறப்பட்டு ஒரு 1/4 மணி நேரத்திலே பாத்தீங்கன்னா இவங்க காருக்கு குறுக்க ஒரு சின்ன நாய்க்குட்டி ஓடி வந்து அடிபட்டு அந்த இடத்துலயே இறந்து போகுது. இதை பார்த்த உடனே அந்த 6 பேரும் பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. என்ன இது, நம்ம போற கார்ல இந்த மாதிரி ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவங்க எல்லாரும் அவங்க மனசை தேத்திக்கிட்டு அவங்க பயணத்தை தொடர்றாங்க. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி போன பிறகு அவங்க கார் டயர் ஒண்ணு பஞ்சர் ஆயிடுது. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு என்னடா இது 2வது அபசகுணமா இருக்கே அப்படின்னு மனசுல தோண ஆரம்பிக்குது. இருந்தாலும் அவங்க அந்த டயரை சரி செஞ்சு போறாங்க. என்ன மாதிரியான தடைகள் வந்தாலும் இன்னைக்கு கண்டிப்பா அந்த கிராமத்தை கண்டுபிடிச்சு உண்மையாகவே மக்கள் அந்த கிராமத்தை பார்த்து சொல்ற கதைகளுக்கும் அந்த கிராமத்தை பார்த்து பயப்படுறதுக்கும் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு உறுதியான முடிவோட போயிட்டே இருக்காங்க. போக 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 பாத்தீங்க அப்படின்னா நிறையவே ஒரு மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள் இவங்களுக்கு நடக்கிற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாம நிறைய தடங்கள் இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. சோ ஆல்மோஸ்ட் அவங்க அந்த கிராமத்தை நெருங்க போறாங்க. ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இப்போ அந்த டீம் அந்த கிராமத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படி போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. பட் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மக்களோட நடமாட்டமே அந்த இடத்துல இல்லாம போகுது. அது மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அப்புறம் வீடுகளே எங்கேயுமே இல்ல. அதனால மக்கள் நடமாட்டமும் இல்ல. இவங்க கார் மட்டும் தான் தனியா போயிட்டு இருக்கு. 2 பக்கமும் பாத்தீங்கன்னா அடர்ந்த மரங்கள் இருக்கு. சோ ஒரே நிசப்தமா இருக்கு. அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விலங்குகளும் பறவைகளும் போடக்கூடிய சத்தம் மட்டும் தான் இவங்களுக்கு கேக்குது. அதுவே இவங்கள ஒரு விதத்துல பயமுறுத்தக்கூடிய வகையில அந்த சத்தங்களும் இருக்க செய்யுது. இருந்தாலும் இவங்க வழியில எந்த இடத்துலயுமே காரை நிறுத்தாம ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருக்காங்க. சரி, நம்ம எல்லாருமே தூங்கிட்டு விடியற் காலையில நம்ம அந்த கிராமத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க இப்போ அந்த கிராமத்துக்கும் அவங்க இருக்கிறதுக்கும் 2 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கும் தோராயமா. ஸோ அந்த இடத்துல ஒரு மேடான பகுதி மாதிரி இருக்கு. அந்த இடத்துல மரங்கள்லாம் எதுவுமே இல்லாம ஒரு புல்தரை மாதிரி இருக்கு. அந்த இடத்துல கேம்ப் போட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேம்ப் போட்டு அவங்க கிட்ட இருந்த பிரெட் எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அந்த 6 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்க சமயத்துல அந்த கேம்ப சுத்தி யாரோ ஓடுற மாதிரி இருக்கு. இத பார்த்த உடனே அந்த 6 பேர்ல இருந்து ஒருத்த மட்டும் வெளியே யாரு அது அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் அடிச்சு பாக்குறான். ஆனா யாருமே இல்ல. மத்த 5 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் அந்த கேம்புக்குள்ள தூங்க ஆரம்பிக்கிறான். இப்போ நிறைய பேரு அந்த கேம்ப சுத்தி ஓடுற மாதிரி அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்போ அந்த 6 பேர்ல இன்னும் 3 பேரு இந்த சத்தத்தை கேட்டு எழுந்துடுறாங்க. இந்த இடத்துல யாரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ தூங்கிட்டு இருந்த மத்த 3 பேரும் எழுந்துக்கிறாங்க.
பாக்குறாங்க. இப்போ 6 பேருமே தூங்கல, எழுந்தாச்சு. 6 பேருமே அந்த கேம்பை விட்டு வெளியே வந்து ஆளுக்கு ஒரு டார்ச் வச்சு தேடுறாங்க, இங்க யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் யாருமே இல்ல. ஆனாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இங்க தப்பா நடக்குது அப்படின்றது மட்டும் தெரியுது. மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா யாரும் அவங்களுக்கு பின்னாடி ஓடுற மாதிரி சலசலன்னு சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. சரி, முதல்ல இந்த இடத்த விட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சு அவங்க காரை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா கார் ஸ்டார்ட் ஆகல. என்னடா இது, கார் ஸ்டார்ட் ஆகல, ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை ரிப்பேர் பண்ணி பாக்குறாங்க. அப்பவும் எதுவும் பிரச்சனை அவங்களால ஃபைண்ட் பண்ண முடியல. கார்ல ஃபியூயலும் ஃபுல்லா இருக்கு, கார்ல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனாலும் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இவங்க 6 பேருக்கும் இப்போ என்ன பண்றதுனே தெரியல. டைம் அப்போ 11:30 மணி. நடு காட்டுல அந்த இருட்டுல இவங்க மாட்டிட்டு இருக்காங்க. ஆள் நடமாட்டமும் இல்ல, பக்கத்துல எந்த வீடுகளும் கூட இல்ல. சோ இவங்களுக்கு பயம் இன்னும் அதிகமாகுது. இவங்க கையில இருக்கிற டார்ச்சை தவிர வேற எந்த வெளிச்சமும் கூட அந்த இடத்துல இல்ல. அப்போ நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, அது எவ்வளவு ஒரு மோசமான இடமா இருக்கணும் அப்படின்னு. இப்போ அந்த 6 பேரும் காரை அங்கேயே விட்டுட்டு அந்த இடத்த விட்டு மூவ் ஆகி நடந்து போயிட்டே இருக்காங்க. அவங்க நடந்து வர வழியெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமான சத்தங்கள் அவங்களுக்கு கேட்டுட்டே இருக்கு. நிறைய மனுஷங்க ஒன்னா சேர்ந்து சிரிக்கிற மாதிரியான சத்தமும், நிறைய மனுஷங்க ஒன்னா சேர்ந்து பேசிக்கிற மாதிரியான சத்தங்கள் எல்லாம் இவங்களுக்கு கேட்டுட்டே இருக்கு. ஆனா திரும்ப பார்த்தா இவங்க 6 பேரை தவிர வேற யாருமே அங்க இல்ல. அப்போ இந்த சத்தம்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச தூரம் ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தே வந்துட்ட பிறகு பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி ஒரு பாழடைஞ்ச பழைய கேட்டு ஒண்ணு இருக்கு. இந்த கேட்டுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா கல்லு ஒண்ணு இருக்கு. அந்த கல்லு பார்க்க மனித மண்டையோடு மாதிரியே இருக்கு. என்னடா இது இவ்வளவு பயங்கரமா இருக்கே, அப்போ இதுதான் அந்த கிராமமா, அந்த கிராமத்தை நம்ம அடைஞ்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த கேட்டை திறந்து உள்ள போய் பாக்குறாங்க. அவங்க நினைச்சபடியே அந்த கிராமத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அந்த கிராமத்துல இடிஞ்சு போய் பாழடைஞ்ச நிலைமையில நிறைய வீடுகள் இருக்கிறத கவனிக்கிறாங்க. இன்னும் டார்ச் அடிச்சு உத்து கவனிச்சா அந்த வீட்டோட சுவர்ல எல்லாமே மனித ரத்தக்கரை வந்து காணப்படுது. அதுவும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ரத்தக்கரை படிஞ்சு உலர்ந்து போய் காணப்படுது. இத பார்த்த உடனே இங்க இருக்கிற மக்கள் வந்து கண்டிப்பா இயற்கை சீற்றத்தினால அழிஞ்சு போயிருக்க மாட்டாங்க. அதையும் தவிர்த்து இங்க வேற ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கறத அந்த 6 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அந்த கிராமத்துக்குள்ள அவங்க என்டர் ஆன உடனேயே வானிலை மோசமாக ஆரம்பிக்குது. நல்லா இருந்த கிளைமேட் திடீர்னு பயங்கரமா மழை வரத்துக்கான அறிகுறியா மாறுது. இருண்ட மேகங்கள் சூழ்ந்துக்க ஆரம்பிக்குது. பயங்கரமா காத்து அடிக்குது, மின்னல் மின்னுது, பெரிய சத்தத்தோட இடியும் இடிக்குது. இப்ப அந்த 6 பேருக்கும் ஒண்ணுமே புரியல, ஏன் திடீர்னு இப்படி கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த 6 பேரும் மின்னல் வெளிச்சத்துல ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. என்னன்னா அந்த 6 பேருக்கு முன்னாடி மின்னல் வெளிச்சத்துல ஒரு மனுஷன் நிக்கிறத அவங்க பாக்குறாங்க. அதுவும் அந்த மனுஷன் ஒரு கையில கூர்மையான கோடாலியும் இன்னொரு கையில ஒரு வெட்டப்பட்ட மனிதனுடைய தலையையும் வச்சுட்டு நிக்கிறான். இத பார்த்த உடனே இந்த 6 பேரும் பயத்துல உறைஞ்சு போயிடுறாங்க. இப்போ அந்த கோடாரி மனுஷன் இவங்க 6 பேரையும் வெட்டுறதுக்காக துரத்தி வரான். கடைசியில பார்த்தா இந்த 6 பேரையுமே அந்த கோடாரி மனுஷன் கொன்னுடுறான். இவங்க அந்த இடத்துலயே செத்து போயிடுறாங்க. சரி, இந்த கோடாரி மனுஷன் யாரு, இந்த கிராமம் எதனால இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஜப்பான்ல 1938ல உண்மையாகவே நடந்ததா சொல்லப்படக்கூடிய ஒரு படுகொலை தான் காரணம். இந்த கிராமத்தோட பேர் தான் சுகிஸ்வா. இந்த கிராமத்துல 1938ல அந்த கிராமத்துல வாழ்ந்த டோய் அப்படிங்கிற ஒரு இளைஞன் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் படுகொலை செஞ்சதா சொல்லப்படுது. அவன் எதுக்காக திடீர்னு எல்லா மனுஷங்களையும் கொன்னா அப்படிங்கிறதுக்கான எக்ஸாக்டான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஒரு நாள் நைட்டு அந்த மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் கையில இருக்கக்கூடிய ஒரு கூர்மையான கோடாரிய வச்சு முதல்ல அவங்க பாட்டியையே அவன் கொன்னுடுறான். அதுக்கப்புறமா அந்த கிராமத்துல கரண்ட கட் பண்ணிட்டு எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போய் எல்லா மக்களையுமே வந்து சின்னவங்க பெரியவங்கன்னு கூட பார்க்காம அந்த கோடாரிய வச்சு கொன்னுடுறான். அதுக்கப்புறம் அவன் கையில இருந்த ஒரு சின்ன துப்பாக்கிய வச்சு அவனை சுட்டுக்கிட்டு செத்து போயிடுறான். எதனால இவன் இதை இப்படி பண்ணா, எதுக்காக அவனே அவனோட உயிரை எடுத்துக்கிட்டான் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாக்டான ரீசன் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனா இப்பவும் சுகிஸ்வா லெஜண்ட் அப்படின்னு நீங்க கூகுள்ல போய் தேடுனீங்க அப்படின்னா இந்த கிராமத்தை பத்தின உண்மைகளை உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம
இந்த கிராமம் அதன் பிறகு ஜப்பானோட வரைபடத்துல இருந்தே நீக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இன்னைக்கு பார்த்த இந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.